ஸோ நம்ம இந்த கன்னியாகுமரியில் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இருக்க வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ உங்கள் பேர்? பிரபு. நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கன்னியாகுமரி பசங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். வணக்கண்ணே. ஸோ உங்கள் பேர்? என் பேர் அரவிந்தனே. வணக்கம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தாய்மார்கள் 2 பேர் பார்க்க போகிறோம். அப்போது போட்டிங்க இல்லை, இப்பவும் போட்டிங்க இல்லைங்க, அதுதான் எங்களுக்கு. இங்கேயும் மறுபடியும் பசங்களை பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வர தாய் பேர்ல இருக்குதடா நம்ம ஊர் கன்னியாகுமரி. நம்ம இந்த கன்னியாகுமரியில் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இருக்க வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ உங்கள் பேர்? பிரபு. எத்தனை வருஷமாக இங்கே ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமாக இருக்கிறேன். 7 வருஷமாக இருக்கீங்க. உங்களோட பூர்வீகம் எது? கன்னியாகுமரி தானே? தூத்துக்குடி. எனக்கு தூத்துக்குடி. ஸோ இங்கே உங்களோட கேள்வி வந்து எப்படின்னா, இங்கே தூத்துக்குடியிலேருந்து இங்கே 7 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து கன்னியாகுமரி பார்த்தா எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. ஆனால் கன்னியாகுமரி மக்கள் நீங்கள் ஏன்னா அவங்க ஒரு 11 மணி வரைக்கும் இருப்பாங்க, அப்புறம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு தூங்குறதா இருக்கட்டும், இங்கே தங்குறதா இருக்கட்டும், ஸோ இங்கே உள்ள லோக்கல் மக்கள் தான் உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மக்கள் எப்படி? கன்னியாகுமரி மக்கள் எப்படி? நல்ல மக்கள், மறக்க முடியாத மக்கள், அன்பான மக்கள். மக்களோட எந்த குறையுமே கிடையாது. நம்ம மக்கள் என்றைக்குமே, தமிழ் மக்கள் என்றைக்குமே சிறப்பான மக்கள் தான். ஸோ ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தாய்மார்கள் 2 பேர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர், எந்த இடத்துலேருந்து வரீங்க? எங்கள் ஊர் ராசிபத்திக்கிட்ட குருசாமிபாளையம், பிள்ளாநல்லூருங்க. நாங்கள் இங்கே சுற்றுலா பார்க்க வந்தோம். ஆசையாக வந்தோம் போட்டிங் போகலான்னு. எங்களுக்கு போட்டிங் இல்லாதனால ஏமாற்றமாக போயிடுச்சு. கன்னியாகுமரிக்கு தான் முறையாக வரீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே வந்திருக்கிறோம். அப்போது போட்டிங் இல்லை, இப்பவும் போட்டிங் இல்லை. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக போட்டிங் போகலாம். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கன்னியாகுமரி பசங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்களே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கோம். எங்கே சேர்ந்துருக்கீங்க? நான் லோயலாவில் சேர்ந்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சேர்ந்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துல சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஊர்? கன்னியாகுமரி நேட்டிவ் தானா இல்லை வெளியூர் தான்? எல்லாருக்கும் தான் கன்னியாகுமரி தான். ஸோ டிஸ்ட்ரிக் தான் பக்கத்து ஊரா? டிஸ்ட்ரிக் தான், ஒரே டிஸ்ட்ரிக் தான், பக்கத்து. ஓ ஓகே. அப்படி. ஸோ உங்களுக்கு கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கன்னியாகுமரி பசங்க தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கன்னியாகுமரியில் ஃபேமஸான ஒரு 4 பிளேஸை சொல்லுங்கள். நம்ம என்ன இருக்கோம்ல, கன்னியாகுமரி, திருப்பரப்பு. சரிப்பா, சொல்லு, ஏதாவது ஒரு இடம் சொல்லு. என்னதுல சொல்ல? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியாயாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்போ. கன்னியாகுமரி, திருப்பரப்பு, தொட்டிப்பாலம். ஸோ கன்னியாகுமரியில் பிடிச்ச சாப்பாடுனா என்ன? சாப்பாடா? நம்ம மீன் தானே. மீன் தான். ஆமாம். ஸோ ஆமாம், ஏன்னா கன்னியாகுமரியில் மீன் இல்லாமல் சாப்பாடே இருக்காது. 50 ரூபாய்னாலும் சாலை மீன் வாங்கி சமைச்சு கொடுத்துருவாங்க வீட்டில். ஸோ இப்போ கன்னியாகுமரி மீன் எல்லாம் ஓகே. ஸோ கன்னியாகுமரியில் இதான் உங்களுக்கான கூப்பனுக்கான கேள்வி. பசங்க ஜாஸ்தியா பொண்ணுங்க ஜாஸ்தியா? பசங்க தான் ஜாஸ்தி. ஸோ ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காப்புல. ஸோ உங்கள் கேங்கை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் ஒரு நரி கூட்டம். எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. பேர்? நரேந்திரன். எந்த ஊர்? கடலூர். ஃப்ரம் கடலூர். ஓகே. ஸோ கடலூருக்கும் இந்த கன்னியாகுமரிக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வித்தியாசங்கள் தெரியாது? அதாவது கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது? ஸோ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சேமாக தான் இருக்குது. எப்போதும் கூலிங்காக இருக்குது. கூலிங் கிளைமேட்டு தான். கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டஸ்ட் பிளேஸ் தான். அதுமாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் கன்னியாகுமரியில் அதிகம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், கடலூரில் கம்மி தான். கடலூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ இங்கே எப்படி இங்கே உள்ள மக்கள் உள்ள என்ட்ரா டோல்கேட்லேருந்து மக்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? ஸோ பழகிறதுலாம் ஓகே, பட் பேசுகிறது மட்டும் கொஞ்சம் ரேஷ்லியாக பேசுகிறாங்க. வேறு ஒன்று. அதை கேட்குற குமரி மக்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மக்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஸோ அன்பாக பேசுங்க, நல்லா அரவணைப்பாக பேசுங்க. இங்கே உள்ள ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா? அது தேன் தான். ஸோ உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். உங்கள் பேர்? அஸ்வின். அரவிந்த். அஜய். அரவிந்த். 2 அரவிந்த். சுந்தர். ஸோ 2 அரவிந்த், ஒரு சுந்தர், ஒரு சிவா. கன்னியாகுமரி பற்றி ஒரு சின்ன 2 கேள்விகள் மட்டும் உங்ககிட்ட. கன்னியாகுமரி இந்த திருவள்ளூர் சிலை இருக்குல்ல, ஸோ இந்த திருவள்ளூர் சிலை வந்து எப்போ ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு? 2000. எங்கேயா படிச்சிங்களா? ஆமாம். கரெக்டு தானா? கரெக்டாக தான். உனக்கு தெரியுமா மகன்? கன்ஃபார்ம் தான். அதான். சரி, யார் ஓப்பன் பண்ணா? மார்சல். இன்னொரு கொஸ்டின் எப்படின்னா, இந்த கன்னியாகுமரியோட மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து ஏசியாவிலேயே ரொம்ப பெரிய தொட்டிப்பாலம், அப்படி தானே? ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணது யார்? காமராஜர். மார்ஷல் எஸ் மணி ரொம்ப பிடிக்குமா? அவங்க வந்து யார்? மார்ஷல் எஸ் மணி சுத்தி தலையில விழுந்து. ஓ, அந்த மார்ஷல். ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பப்ஜி யாராவது விளையாடுவீங்களா? பப்ஜி யாருமே இல்லை. ஓகே. ஆ
நாங்கள் ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ கன்னியாகுமரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஊரை பற்றி? ஊரில் என்ன இருக்குது, எல்லாமே ஜாலி தான். எல்லாமே ஜாலி தான். வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாவது கொண்டு வரணும் அந்த மாதிரி ஏதாச்சும்? புதுசாக ஏர்போர்ட் கொண்டு வரணும். ஏர்போர்ட்டா? சூரரை போட்டு படம் பார்த்தீங்களா? ஆமாம், சூப்பர் அது சூப்பர். கன்னியாகுமரி பக்கத்துலேயே கொண்டு வந்தால் ஈஸியாக வந்துடலாம். நம்ம ஒரு பெரிய குடும்பத்தை சந்திக்கிறோம். ஸோ உங்கள் பேர்? என் பேர் ரெம்ஜிஸ். ரெம்ஜிஸ். உங்கள் பேர்? ஆரோனிஸ். உங்கள் பேர்? எஸ் ஆனபிகோ. உங்கள் பேர்? தியானா. உங்கள் பேர்? எஸ் ரெனியா. சாண்ட்ரா. வென்சி. நைசி. கன்னியாகுமரியோட ஸ்பெஷல்னா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வெளியூர் மக்களுக்கு? வெளியூர் மக்களுக்கு விவேகானந்தர் ராக் சொல்லலாம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், இல்லை வேலை கிடச்சா நம்ம கன்னியாகுமரி விட்டு வெளியே போயிடணும், இல்லை இங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரி எதாவது வச்சுருங்க. வெளியே போகணுன்னு அப்படி ஆசையா, இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு? இல்லை, எனக்கு ஊரில் தான் இருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால எனக்கு நம்ம ஊர் தான் எனக்கு சொர்க்கமாக. வேறு எங்கேயும் நான் நிறைய ஊருக்கு நான் போயிருக்கிறேன், வேறு நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு கன்னியாகுமரி தான் திருப்பி வரணும். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வராது. மறுபடியும் இன்னொரு ஃபேமிலியை சந்திக்கிறோம். ஸோ உங்கள் பேருமா? என் பேர் அஞ்சலி தேவி. நீங்கள்? ரெவிகா. விமலா. என் பேர் பரத் ரோஷன். நமஸ்காரம். எந்த ஊர் நீங்கள்? நேட்டிவ் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான். ஸோ கன்னியாகுமரினால உங்ககிட்ட கேள்வி என்ன, கன்னியாகுமரியில் இருக்கிற ஃபேமஸான 4 இடங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும்? மாத்தூர் தொட்டிப்பாலம். அது நம்ம இங்கே உள்ளது வட்டக்கோட்டை. அதுக்கடுத்தால திருப்பரப்பு, குற்றாலம். நம்ம ஒரு அருமையான குடும்பத்தை சந்திக்கிறோம். ஸோ உங்கள் பேர் என்னம்மா? காயத்ரி. உங்கள் பேர்? ரெவிகா. உங்கள் பேர்? சிதுஷா. உங்கள் பேர்? தயாளன். ஸோ உங்களுக்கு நேட்டிவ் கன்னியாகுமரி தானா, இல்லை வெளியூரா? எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான். ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? வீக்லி ஆனால் வந்துடுவீங்களா எப்படி? ஆமாம், வீக்லி டைம் கிடைக்கும் போது வந்து போவோம். டைம் ஸ்பெண்ட் வந்துடுவீங்க. ஸோ இந்த கன்னியாகுமரியில் உங்களுக்கு ஒரு சின்ன 2 கேள்வி நாங்கள் கேட்போம். இந்த குமரி ஷாப்பிங் நடத்தும் ஒரு இது மாதிரி. ஸோ இந்த 2 கேள்வி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரியில் மக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? மக்கள் பெரும்பாலும் எல்லோரோடையும் நல்லா சகஜமாக தான் பேசுவாங்க. இப்போ வெளியிலேருந்து வராங்க அப்படின்ட்டா அவங்கள வந்து ரொம்ப பொருத்தியாக பார்க்க மாட்டாங்க. நல்லா சகஜமாக பேசுவாங்க, உடனே க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ பாகுபாடு பார்க்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் ஒன்றா சேர்த்துப்பாங்க, பழகிப்பாங்க அப்படின்னு. ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, மாத்தூர் தொட்டிப்பாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து யார் கட்டினா, எதற்காக கட்டினாங்க? அவங்க வந்து மாத்தூர் தொட்டிப்பாளையம் காமராஜர் கட்டினது. நீர்ப்பாசனத்துக்காண்டி மக்கள் நலன் கருதி அதை கட்டியிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ 2 கேள்விக்கும் அருமையாக பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் மற்ற அதர் நாளெலாம் ஃபிஷ் தான். டெய்லியும் ஃபிஷ் சாப்பிடுவோம். சண்டே மட்டும் சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம். டெய்லி மீன் வாங்கி கொடுப்பாங்களா? ஆமாம், வாங்கி கொடுப்பாங்களா? என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மீன்? விள மீன், அயலை, மசவு. சொன்னீங்களா ஸ்டார்டிங்கில் திருவள்ளூர் ஸ்டாச்சு, மாத்தூர் தொட்டிப்பாலம். ஸோ திருவள்ளூர் ஸ்டாச்சு வந்து கன்னியாகுமரியில் எப்போ இது பண்ணாங்க? 2000 நினைக்கிறேன். ஏன்னா அது 2000 இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கருணாநிதி 20th செஞ்சுரி வெல்கம் பண்ணுறதுக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நீங்கள் சொல்லுங்கள். மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து யார் இது பண்ணாங்க, எதுக்காக இது பண்ணாங்க? காமராஜர் வந்து ஒரு 2 ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த சைடில் உள்ள மலைவாழ் மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக கட்டின ஒன்று தான் மாத்தூர் தொட்டிப்பாலம். ஆஹா. உங்கள் டென்டிஸ்ட் நண்பரை பற்றி சொல்லுங்கள். எப்படி ஆள் வெறுப்பேற்றுவாங்களா, இல்லை சிம்பிளாக பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இல்லை யோசிச்சிட்டே இருக்காங்க போல், பேண்ட்டில் வேறு பார்க்க? ஆமாம், அர்ஜுன் ரெட்டி டென்டிஸ்ட் வருஷன் எடுத்தால் இவன் தான் நடிக்கணும். இந்த குமரி டைம்ஸை வந்து நடத்துறது வந்து குமரி ஷாப்பி. ஸோ கன்னியாகுமரியிலே ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி கன்னியாகுமரிக்காரர்களே சேர்ந்து நடத்தும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து ஆப் ஸ்டோரில் 15K இன்ஸ்டாலேயே தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து குமரி ஷாப்பி நடத்தும் கூப்பன் வந்து. ஸோ இந்த கூப்பன் வந்து 500 ரூபாய்க்கு இதுவாகும். ஸோ நம்ம ஊர் குமரியில் தொடங்கியிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி குமரி இதில் தொடங்கியிருக்காங்க. ஸோ 24 hours டெலிவரி இருக்கும். ஸோ இந்த 500 ரூபா மதிப்புள்ளதை வந்து நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த குமரி ஷாப்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே இருக்குது, ஃபோனு இப்போ கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரேட்டிங் நாங்கள் இது வந்து 500 மதிப்புள்ள ஒரு கூப்பன் தெரியுமா. இது வந்து குமரி ஷாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி குமரி ஷாப்பி. ஸோ அதில் நீங்கள் இது பண்ணால் என்ன வேணால் கிடைக்கும் 500 ரூபாய்க்குள்ளே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இது உங்களுக்கான கூப்பன். கன்னியாகுமரியில் உள்ள இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, குமரி ஷாப்பி. ஸோ இதில் வந்து 500 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் இது பண்ணிக்கலாம், ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கீங்களா?
ஓகே ஓகே. ஸோ கடலூர் வரைக்கும் ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ டைம் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து குமரி ஷாப்பை வழங்கும் வந்து ஒரு 500 இது இருக்குது. குமரி ஷாப்பை வழங்கும் ஒரு 500 மதிப்பான கூப்பன். ஸோ குமரி ஷாப்பை அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இதில் வந்து 500 மதிப்பான வவுச்சர் இருக்குது. ஸோ எதுக்குன்னா நீங்கள் அந்த 2 கொஸ்டின் ஆன்சர் சொன்னீங்களா, ஸோ அதுக்காக ஆன்லைன் இது. ஸோ ரொம்ப இது பண்ணீங்க. ஸோ கடைசி ஒரு குமரி ஷாப்பை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா? குமரி ஷாப்பி. குமரி குமரி ஷாப்பை. குமரி தமிழன். குமரி தமிழன். குமரி தமிழன். குமரி தமிழன். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப மக்கள் வந்து இருட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கேமராலே ரொம்ப லைட்டிங் இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் ஒத்துழைச்ச மக்களுக்கும் நம்ம ஊருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ இந்த குமரி ஷாப்பை பற்றி சொல்லி ஆகணும். குமரி ஷாப்பை வந்து 15K அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 24 hours வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு குமரி டைம்ஸில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் பெரிய ஒரு குட் பாய். தேங்க்ஸ். தாய் பேர்ல இருக்குதடா நம்ம ஊர் கன்னியாகுமரி.